உழவன் ஃபவுண்டேஷனை துவக்கியிருக்கிற கார்த்தியை ஒரு ஏழை பெண் விவசாயியுடைய பேரன்தான். சிவகுமார் பையன் வேற ஆள். ஆனால் சிவகுமார் பிறந்தது ஒரு ஏழை பெண் விவசாயியினுடைய மகனாக. அதனால் இங்கே விவசாய கூலி அப்படின்னு ஒரு அமைப்பு சங்கங்கள் சம்மந்தப்பட்ட நிறையா வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாமே என்னுடைய குழந்தைங்க மாதிரி தான், என்னுடைய பேர குழந்தைங்க மகள் மாதிரி தான் எல்லாரும் பார்க்குறேன். இதில் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, தம்பி சொன்ன மாதிரி விவசாயிகள்னாவே ஒரு எலும்பு தூரமாக இருப்பான், நெஞ்சு கூடி தூக்கிட்டு இருக்கு, மேலே துண்டு போட்டிருப்பான், தலைப்பாடிட்டு இருப்பான். அப்படிங்கிறத தாண்டி இளைய தலைமுறை விவசாயத்துக்குள்ளே நவீன முறை விவசாயம் பண்ணி விவசாயத்தை காப்பாற்றி நம்ம கேட்டி உணவு கூட நம்மளே தயார் பண்ணோம் அப்படிங்கிற எண்ண துருவாக்காகத்தான் இந்த உழவன் ஃபவுண்டேஷனை காட்சி துவக்கியிருக்காரு. அதனால் அவர் காலத்துக்குள்ளேயே நிறையா படிச்சுட்டு வீணாக போன படிப்புனால எந்த பிரயோஜனம் கிடையாது. நிறைய பணத்தை வாங்கி பிபி வாங்கி அப்போலோ ஆஸ்பத்திரி கேஎம்சிஹெச் பணக்காரன் ஆக்கிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு நம்ம சொந்த ஊருக்கு போய் விவசாயம் பண்ணி நாம நல்லா இருந்து நம்ம சமுதாயத்தை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மனப்பூர்வமான விருப்பம். அதுக்கு முன்னாடி இந்த ஏழை விவசாயின்னு சொன்னோம்னா, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா நான் 10 மாதம் குழந்தையா இருக்கும் எங்கள் அப்பா சேர்த்து போயிட்டார். நான் பல மேடைகள் சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா மட்டும் உயிரோடு எங்கள் அம்மா சேர்த்து போய் தான் அனாதை ஆகியிருப்பேன். என்ன கேட்டால், எந்த அப்பங்காரனும் 10 மாத குழந்தையெல்லாம் எடுத்து வளர்த்த முடியாது. அந்த காலத்தில் நாங்கள்லாம் பிறந்த காலகட்டத்தில் ராகி கம்பு சோளம் தென்னை வரகு எதுவுமே விளையாது. பறக்காடாக இருந்துச்சு, 2 மூட்டை விளையும். அரளிக்கொட்டையும் எருக்கும் செடியும். இந்த கிராமப்புறத்தை வந்துட்டால் தெரியும் எருக்கும் செடி எப்படி இருக்குது, அரளிக்கொட்டை எப்படி இருக்கணும். ஒரு அரளிக்கொட்டையை அரைச்சி இவ்வளோ சாறு எடுத்திங்கன்னா ஒரு 50 பேர் சாப்பிட்டா ஒரே செகண்ட் க்ளோஸ். எருக்கும் பாலில் இவ்வளோ போதும் ஒரு குடும்பத்துக்கு. அந்த மாதிரி திருமண பக்கமெல்லாம் எருக்கும் செடி அரளிப்பால் இருக்கும்போது அதை விட்டுட்டு சாமி கொடுத்த குழந்தைய கொல்லக்கூடாது எங்கள் அம்மா வளர்த்ததுனால முன்னாடி நிற்கிறேன். அஞ்சு வயசு 6 வயசு அப்படின்னு எங்கள் அம்மாவை நான் எப்படி பார்க்க நினச்சி பார்க்குறேன். காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் ஊருக்குள்ள சிட்டுக்குருவிகள் நூற்றுக்கணக்கில் கத்து கிச்சு 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 கிச்சுன்னு. அது இந்த காலத்தை நீ யாரும் கேட்டுக்க முடியாது. சிட்டுக்குருவிகள் ஊருக்குள்ள இருக்கிற மரங்களில் 50-100 காலையில் 5 மணி, அதாவது வெடிகளுக்கு முன்னாடியே கிச்சு 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 கத்த ஆரம்பிச்சிடும். அது கத்தி கொஞ்ச நேரம் ஆனோடனே சேவல் கூவும். சேவல் கூவுன்றது அடுத்த ஸ்டேஜ். இதுக்கப்புறமா கொடாப்புக்குள்ள ஆட்டுக்குட்டிங்க கத்தும். இதுதான் அதிகாலை அந்த ஒரு வெடியை போதுங்கிறதுக்கான அடையாளம். என் தாயார் 81 வயசு உயிரோடு இருந்தாங்க. கிராமத்தில் 60 வயசுல இருந்தாங்க. மெட்ராஸ் 20 வருஷம் இருந்தாங்க. ஒரு நாள் கூட என் தாயார் படுக்கையிலிருந்து எழுந்திருப்பதை நான் பார்த்ததே இல்லை. அவங்க எழுதுவா முன்னாடி எழுந்துப்பாங்க. அதே மாதிரி என்னென்னா படுக்க வச்சு அப்புறம் தான் படுப்பாங்க 81 வயசு வரைக்கும். கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ காலையில் எழுந்து அந்த ஆட்டுக்கூடாப்பை தூக்கி அதுக்குள்ளே அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கெல்லாம் தீனி வச்சுட்டு, அதுக்கப்புறம் கோழி போட்டு திறந்து விட்டு கோழிக்கெல்லாம் தீனியை போட்டு, அதுக்கப்புறம் மாட்டுக்கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு, அது மாட்டுக்கண்ணு போய் பால் விட்டுனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கண்ணுக்குட்டி ஓட்ட விட்டு பால் கறந்து வச்சுட்டு வாசப்பூரா சாணி போட்டு தெளித்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் பழைய சோறு, சுடுசோறுன்னு கெட்ட வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். சுடுசோறுங்கிற கிராமத்து மக்களுக்கு 60-70 ஆண்டு மேலே கெட்ட வார்த்தை. ஒரு நாளைக்கு நைட்டு செஞ்சால் உண்டு. மத்தியானம் கூட பழைய சோறு தான். முந்தின நாள் செஞ்ச சோள சோறு தீவச்சோறுன்னு அடிபத்தி போயிருக்கும், அடிப்பக்கத்தில் தீஞ்சு போயிருக்கும். அந்த சோள சோறு இவ்வளோ பெரிய பீஸ் எடுத்து போட்டு, அதுக்கு மேலே தயிர் நிறையா கிடைக்கும். ஏன்னா எல்லா வீட்லேயும் மாடு இருக்கும், எருமை மாடுலாம் மாடு இருக்கும். மாட்டு தயிர் போட்டு 2 போட்டு கரைச்சி சாப்பிட்டு போனோம்னா கும்முன்னு மத்தியானம் இருக்கும். அதை காலையில் சாப்பிட்டு நானும் பள்ளிக்கூடம் போனேன். எங்கள் அம்மா அங்கே புறப்பட்டு போனால் அந்த மழை காலமாக இருந்ததுன்னா ஏர் ஓட்டுவாங்க. ஏர் ஓட்டுறதுக்கு வால் கலப்பை குட்டை கலப்பைன்னு 2 இருக்கும். அதாவது ஆழமாக விழக்கூடிய பேர் வால் கலப்பைன்னு பேர். அந்த மழு கொஞ்சம் ஆழமாக டீப்பாக போகுது, 1 அடிக்கு மேலே பூமி கூட பிறந்துட்டு போகும். குட்டை கலப்பைங்கிறது ஷார்ட்டாக கூட போகும். இந்த ஏர் பூட்டி ஓட்டும்போது அந்த பூமியை மொத்தமாக 1 ஏக்கரை உழுது முடிச்சிங்கன்னா, நீங்கள் கிராமப்புறம் போய் பாருங்கள், டீப்பாக ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு பேர் வெளா அறுத்தல்னு பேர். அந்த வெளா அறுத்தல், அந்த வெளாவில் நான்லாம் 10 வயசில் மக்காச்சோளம் பாசி போய் தட்டை போய் விதைகளை போட்டிருப்பேன். ஸோ விளைஞ்சோடனே அந்த கோடுகள் மட்டும் அந்த பயிரெலாம் விளைஞ்சிருக்கும்.
இதுக்கப்புறம் ஒரு அடி 1.5 அடி மணதுக்கப்புறமா களை எடுக்க போவாங்க. இந்த நாள் முதலே சொல்லிட்டாங்க, பக்கத்தில் டயட் இருந்தா இல்லையா, டயட் சொன்ன மாதிரி எல்லாமே பெண்கள் தான். அப்போ ஆம்பளைகள்லாம் அவங்க மீசை முடிக்கிட்டு எங்கள் வீட்டில் டீ கடையாக கிடையாது. அப்போ ஆம்பளைங்க வச்சுக்கிற 3 வேலை, கிணத்து விட்டு அந்த வண்டல் கொண்டு பூமியில் போட்டு கவலை விட்டு 3 தான் ஆம்பளைங்க பண்ணுவாங்க. மொத்த வேலை பெண்கள் தான். களை எடுப்பாங்க. களை எடுத்து முடிஞ்சுன்னா அந்த சோள பயிர் வந்து 1.5 அடி வரைக்கும் வந்தோம்னா சொக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த குருத்தில் வந்து கசப்பு இருக்கும். அந்த சோள பயிர் வந்து மாடுகள்னு சாப்பிட உடனே செத்து போகும், அவ்வளோ கசப்பு இருக்கும். ஆனால் சோள பயிர்கிட்ட யாரும் நெருங்க விட மாட்டாங்க. இது மேலே வந்ததுக்கப்புறம் கருதை இருக்கிற விஷயம். கருதறுத்துரு அந்த கருதை வந்து களம்னா ஒரு தோட்டத்தில் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது, அதில் வந்து அந்த கருதை கொண்டு காய போடுவாங்க. சோளக்கிறதோ ராய்க்கிறதோ தினையோ இதெல்லாம் காய போடுவாங்க. காய போட்டதுக்கப்புறமா மாடுகள் வந்து 4 மாடுகள் ஒன்றா வந்து கழுத்து பற்றி மட்டும் தாம்பு போட்டு ஜாயின் பண்ணி விட்டு நடுவில் நின்றுட்டிங்கன்னா அப்படியே செக்கு ஓட்டுற மாதிரி அந்த 4 மாடு அப்படி சுற்றி வரும். அந்த காலத்தை சுற்றி வந்தோன்னா ஒரு 10-20 சுற்றி வரும்போது காலுடைய அந்த குழம்பு பட்டு அந்த கழுத்துக்கு வந்து தானியம் பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எங்கள் பக்கம் எப்பவுமே மேகாத்து அடிச்சுட்டே இருக்கும். அது விண்மில் அடிக்கிற மாதிரி மேகாத்து காற்று அடிச்சுட்டே இருக்கும். அப்போ இந்த மொத்தத்தை தூசு போடுற அந்த கூடையில் எடுத்து வச்சு எப்படி தூத்துனாங்கன்னா தானியம் தனியாக அந்த தூசு தனியாக போகும். இதுக்கப்புறம் அதை மூட்டை கட்டி கொண்டு போய் வீட்டுக்கு போனேன். இத்தனை வேலையும் எங்கள் அம்மா ஆம்பளையாக இந்த பண்ணா. எங்கள் அம்மா ஒரு நாள் கூட எனக்கு தலைவாரி விட்டதில்லை. எங்கள் அம்மா ஒரு நாள் கூட எனக்கு குளிப்பாட்டி விட்டதில்லை. உன்னோட எங்கள் அம்மா எனக்கு சோறு விட்டதில்லை. இல்லை எங்கள் அக்கா பண்ணாங்க, இல்லை எங்கள் அம்மா பண்ணாங்க. மெட்ராஸுக்கு வரதுக்கு முன்னாடி திடீர்னு வருஷத்துக்கு 2 சினிமா தான். தீபாவளி பொங்கல் மேட்டை ஷோ போயிட்டு வரணும். நைட் ஷோ போனால் வேணா போய் பையன். அப்படி வரும்போது ஒரு நாள் மெட்ராஸ் வரதுக்கு முன்னாடி திடீர்னு ஆசைப்பட்டு எங்கள் அம்மாட்ட ஒரு சாயங்காலம் 6 மணிக்கு போனேன். அம்மா ஒரு சினிமாவுக்கு போனேன். நேற்றானுங்கன்னு போயிட்டு வந்தேன். இல்லைம்மா அது நேற்று போனது முதல் தேதி சிவாஜி நடிச்ச படம், இது வந்து எம்ஜிஆர் நடிச்ச படம், கலர் படம் மாமா முதல்ல வந்துருக்கு, கிருஷ்ணசாமி சொல்கிறேன் அப்படின்னா. சரி நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஐயாரட்டுன்னு பேரில் மாற்றிட்டாங்க. எங்களால் கருங்கண்ணின்னு பேர். கம்போடியாங்கிறது எரமனுங்க கரிசல் மண் விளையக்கூடிய பூமிக்கு பேர் கருங்கண்ணி. இங்கே கம்போடியா செம்மண்ணில் விளைக்கிற பூமிக்கு கருங்கண்ணி பேர். இந்த கருங்கண்ணி எப்படின்னா செம்மண்லேருந்து பருத்தி விளைஞ்சி எடுத்து மணிக்கப்புறம் செடியை பிடுங்க, பருத்தி மாறினதுக்கு பேர். அந்த பருத்தி மாதிரி பிடுங்க முடியாது. 3 தடவை முக்கி எடுத்திங்கன்னா ஒரு செடி வரும். அது வெறுங்கையில் எடுத்தால் முடியாது சொல்லிட்டு கையில் பேண்டேஜ் வந்த மாதிரி ஒரு 4 சுற்றி வெள்ளை துணி இந்த கையில் 4 சுற்றிட்டு பிடுங்கன்னா ஒரு செடி பிடுங்கிறதுக்கு அவ்வளோ முக்கணும்னா இங்கேருந்து இந்த ஹால் நிறுத்து போனோம்னா எவ்வளோ கஷ்டம் நினச்சி பாருங்க. இப்போ நம்ம போய் சினிமா படமாக்கு போகணும் கேட்டால் எங்கள் அம்மா பாசாமி கூப்பிட்டாங்க. அந்த துணி அவுத்தாங்க. 3வது சுற்றி அவுக்கும்போது பார்த்தா லேசாக வெள்ளை திட்டு இருந்துச்சு. 4வது தான் 5வது தான் உள்ளே அவுத்தாச்சு. இங்கெல்லாம் கொப்பளம், கையில் இருக்கிற கொப்பளம் இங்கே ரத்தம் ஒழிக்கிட்டு இருக்குது. இப்படிலாம் நான் கஷ்டப்படுறேன். உங்கள் சினிமா கேட்கல சாமி, செத்தே போயிட்டேன். நான் செத்து போயிட்டேன். அப்படி எல்லாம் வந்து தாயார் உருவாக்கித்தான் நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து நீங்கள் யாரோ கிடையாது, பெண்கள் படைப்பு. கடவுள் எவன் பார்த்தேங்க? எனக்கு கூட சாமி நம்பி கடவுள் எவன்டா பார்த்துருக்கீங்க? எழுதி வச்ச கடவுள் தானே. வரைஞ்சி வந்தாலும் சிலைகளை நாங்கள் செஞ்சு தானே. ஓவியம் நான் கேட்டால் ஒருத்தர் சிலை செய்கிறேன். சிலை வடிவில் பார்த்தது கடவுள் எவன்டா பார்த்தீங்க? இதோட கடவுள் தான் உட்காந்துக்காம இதோட கடவுள். நான் சயின்ஸில் இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மொத்த ஆண் இனமே உலகத்தை அழிஞ்சு போயிட்டா கூட பெண்களுடைய செல்லிருந்து ஒரு குழந்தை உருவாக்க முடியுங்கிறான். பெண்களுடைய உடம்புல இருக்க செல்லிருந்து ஒரு பெண்கள் குழந்தை உருவாக்க முடியும். ஆண்களாக ஒரு மைல் கொடுக்க முடியாதுங்கிறான். புரிஞ்சுட்டீங்களா? பெண்கள் படைப்பு கடவுள் இல்லையா? அவங்க நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. நீங்கள் போக வேண்டிய தூரம் ஜாஸ்தி இருக்குது. ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 பெண்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 5 பேர். அதில் ஒரு அம்மா வந்து பல்லடம் பக்கத்தில் நாரணாபுரம் சின்ன ஊர். அந்த ஊரில் ஒரு விவசாயி அந்த மாதிரி நிலப்பலம் கிடையாது. 5 பசங்க பத்திருக்கா, புருஷன் இருக்கிறான். மணிகால தோட்டத்தை வந்து குத்தைக்கு எடுத்து ஒரு 10 ஏக்கரா அந்த குத்தைக்கு எடுத்து விளைஞ்சிச்சுன்னா விளைஞ்சதில் ஒரு மொத்தத்தையும் முதலாளி கொடுத்துடணும். அவங்க ஏதோ ஒரு பகுதி மட்டும் அந்த கூலி மாதிரி கொடுப்பாங்க. அதை வச்சு குடும்பம் தேடிட்டான். அந்த சின்னம்மாட்ட போய் கேட்ட ஒரு நாள், சின்னம்மா எத்தனை குழந்தைங்க பெற்ற அப்படின்னு கேட்டேன். அவர் 10 உருப்படி பெற்றங்கன்னு. என்னம்மா உருப்படின்னு என்னன்னு? துவைக்கப்பட துணியாது. 10 உருப்படி பெற்ற அப்படின்னாங்க. சரி எத்தனை இருக்கிறாங்கண்ணா? பஞ்சத்தில் 4 போயிடுச்சுக்கண்ணே, மிச்சம் 6 உருப்படி இருக்குது. புள்ள பத்துக்கிறது அவ்வளோ சுலபமா? அந்த கோராமை இல்லை ஏப்பா கேட்குற. நம்மளுக்குன்னு மே மாதம் நம்ம கணக்குப்படி மே மாதம் ஜூன் மாதம் அந்த ஊரில் சித்திரை வையாசியாக பார்த்து புள்ள பேர் அதை வருங்கண்ணே. பூரா கோயம்புத்தூர் பக்கம் சீமை ஓடுன்னா மேலே மேங்களூர் டைல்ஸ் ஓடு போட்டுப்பாங்க. விட்டமனுக்கு பெட்டில் கையில் விட்டுப்பாங்க. காலையில் 8 மணிக்கு பாயை போட்டு மண்டி போட்டுருவாங்க. மண்டி போட்டு உட்காந்துக்குவேன். விட்டத்துலேருந்து 2 கையில் தூக்கு கயிறு மாதிரி இந்த ஒரு முடிச்சோட கை தொங்க விட்டுப்பாங்க. இந்த பக்கம் ஒரு கை தொங்க விட்டுப்பாங்க. இந்த கையை தூக்கி அதை முடிச்சு பிடிச்சிக்கணும். அந்த கை முடிச்சுட்டு முக்கணும். அச்சா 7 ஆச்சு 8 ஆச்சு 8 ஆச்சு கண்ணாமொழியை பிரிங்கி போகிற மாதிரி தொண்டையால் வறண்ட போகும்.
ஒரே ஒரு சுக்கு காப்பி போட்டு 4 முடக்கு சுக்கு காப்பி ஃபுல்லாக கொண்டு சிக்கலாகி போட்டு 4 முடக்கு சுக்கு காப்பி கொடுத்துட்டு பழையபடி ப்ரெஷர் கொடுப்பாங்க. 9, 10, 11, 12 இப்படியே மயக்கம் வர ஆரம்பிக்கும். வெறும் வயிற்றோட கப்பா போகணும். நீர் மோர் வந்து ஒரு டம்ளர் கொடுப்பாங்க. அது முடிக்கப்போ பழையபடி ப்ரெஷர் கொடுக்கணும். 2 மணிக்கு முடியல தாய் குழந்தை வந்துச்சு அப்படின்னு பக்கத்தில் வந்து மண் பானை வந்து புது பானைன்னா புது பானை தண்ணி ஊற்றி வச்சா அந்த தண்ணி நல்ல ஜில்லுன்னு இருக்கும். அவர் சின்ன டவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணி மூஞ்சில் புளிவாங்க. புளிஞ்சு விட்டோன்னா பட்டோன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். கொஞ்சம் முடிச்சுன்னா பழையபடி ப்ரெஷர் கொடுக்கணும். 3, 4, 5, 6 ஐயோ நான் என்னம்மா பண்ணிட்டேன்னா என்னம்மா பண்ணுவேன்னா பழையபடி கொத்தமல்லி காப்பி 2 முறை கொடுப்பாங்க. முடிஞ்சு பார்த்தா இதுக்கப்புறம் சாக போகிறேன் என்ன முடியல ஐயோ கத்தும்போது 6 மணிக்கு குழந்தை பிறந்துடும். 6 மணிக்கு குழந்தை பிறந்துடும். இது அப்புறமா ஒரு 20 வருஷம் கேட்டேன் எங்கன்னு பேசும் பார்க்கல டாக்டர் இருக்காங்களா சாமி 10 பிள்ளை முக்குன்னு முக்கி 15 ஆமின்னு அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டுக்கிறேன். குழந்தை பத்தாச்சா குழந்தை வெளியே வந்தாச்சு. இப்போது குடிமகன் சொல்லக்கூடிய முடி வெட்டக்கூடியவனுடைய மனைவி மருத்துவச்சின்னு பேர் கிராமப்புறத்தில். அந்த மருத்துவச்சி வந்து கம்பளை கத்திங்கிறது பெருசாகுது அறுவாள். கம்பளை கத்தி சிறுசாக இருக்கும். சின்ன சின்ன சோளக்கயிறு ராய்க்குள்ளே இருக்கிறது சின்ன இவ்வளோ சைஸ் கம்பளை கத்தி இருக்கும். அந்த கத்தியை வந்து அடுப்பை பற்ற வச்சு நெருப்பு எரிஞ்சிருக்கும் போது கத்தி உள்ளே போட்டு 5 நிமிஷம் எரிய விட்டுட்டு அது வெளியே எடுத்தால் ஸ்டெரிலைஸ் பண்ணியாச்சு. புரிஞ்சிட்டிங்களா? அந்த கத்தியை ஆற விட்டு அதில் தொப்புள் கொடியை கட் பண்ணி எடுத்து அம்மா தனியாக குழந்தைக்கு பிடிச்சிருவாங்க. இப்போ எங்கள் ஊர் நல்லா ஞாபகம் வச்சுங்க, குடிக்க தண்ணி கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, கரண்ட் கிடையாது, டாய்லெட் கிடையாது எங்கள் ஊர். அப்போ என்னாச்சு குழந்தை பிறந்தாச்சு. இப்போ குளிப்பாட்டுக்கு நல்ல தண்ணி கிடையாது. இப்போ என்ன பண்ணாங்க ஒரே ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஒரு சின்ன கர்ச்சீஃப் சைஸில் துணியை போட்டு அந்த குழந்தைக்கு இந்த அக்கல் சந்து இந்த பக்கம் சந்து கால் தொடை சந்து கழுத்து பக்கம் அதை மட்டும் தொடச்சி மேலாட தொடச்சிப்பாங்க. ஸோ ஃபுல்லாக கழுவு நல்லா ஞாபகத்துங்க இன்னும் உடம்புல சுத்தமாக க்ளீன் பண்ணல. இப்போது புருஷன் கூட சோடா தட்டு வெட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் போட்டாச்சு. கான்ட்ராக்ட் போட்டு நாளாகி போச்சு. 2 நாள் பிரசவத்துக்கு லீவ் கொடுத்தாச்சு. இனிமேல் லீவ் கொடுக்க மாட்டான் கான்ட்ராக்ட் போச்சுக்குவோம். அதனால் வந்து இன்றைக்கி வேலைக்கு போய் வேணும். நல்லா ஞாபகத்துங்க குழந்தை வயிற்று இருக்கும்போது வயிறு இவ்வளோ பெருசு இருக்கும். இவ்வளோ பெருசு. இப்போ குழந்தை பிறந்தாச்சு தப்புன்னு பலூன் ஊதிட்டு எடுத்தால் என்ன ஆகும்? பலூன் ஊதி காற்று எடுத்து என்ன ஆகும்? சுருக்கி அந்த மாதிரி இப்போ பூரா சுவாசம் சுருங்கி இருக்குது. இந்த சுருங்கி போன வயிற்றில் ஒரு 16 முளை புடவையை கயிறுமாக சுற்றி டைட்டாக இறுக்கி கட்டிட்டு பிற பொறுப்பில் ரத்தம் போய் கொண்டு புரிந்து விட வேண்டும். அது இதோட எனக்கு பொம்பளை வேலைக்கு போகிற குழந்தை எடுத்து இங்கே போன ஒரு பக்கத்தில் வேப்ப மரம் இருக்குது. வேப்பண்ணை தொட்டில் கட்டி அந்த குழந்தைய தொட்டில் போட்டு இவன் சோளத்தட்டு வெட்டும்போது குழந்தை அழுகுது. ஏன் அழுது போய் பார்த்தா அந்த ரத்த வாழைக்கு ஒரு நாய் வந்து குழந்தைக்கு கடிச்சிட்டு ஓடி போய் அந்த நாயை விரட்டி விட்டு அந்த குழந்தைய எடுத்து முளைப்பால் கொடுத்து காப்பாற்றி இப்படியெல்லாம் குழந்தைய வளர்த்துட்டு தான் 10 குழந்தைய அந்த எங்கள் சின்னமாக வளர்த்துருக்காங்க. இப்போ உனக்கு இன்னொரு கதை இதெல்லாம் தெரிஞ்சுங்க. விவசாயிகள்னா 80 மணி எப்படி வாழ்ந்தாங்க தெரிஞ்சுங்க. உங்களுக்கு இப்போ எல்லாம் வாசியாகி போச்சு. என்னமோ ஊசி போடுறாங்க பெயின் இல்லாமல் ஊசி போட்டால் நீங்கள் சைலண்டாக படுத்துக்கலாம். இப்போ தேவைப்பட்ட குழந்தை பார்த்துக்கலாம் டக்குன்னு அடுத்த தொழில் வெளியே போட்டுறாங்க. 8 குழந்தை அப்படி பார்த்தாங்க. முன்னாடி முக்கிய நான் குழந்தை பார்த்துருக்காங்க. இன்னொரு அம்மா அது விவசாய குடும்பம். 15 வயசுக்கு வந்தால் 14 வயசில் கல்யாணம் பண்ணாங்க. 17 வயசில் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. எங்கள் அண்ணன் 1946, 47 காலையில் சிரிச்சிட்டு இருந்தால் நைட்டில் சேர்த்து போயிட்டான். எம்ஜிஆர் கலந்து இருப்பான். ஒரே நாள் 14 வயசு பிள்ளைக்கு சேர்த்து போயிட்டான். இப்போ கொரோனா என்ன பண்ணுது? இந்த கொரோனாவோட அப்போ அது 1946 அந்த அம்மாவுக்கு அம்மா வந்துச்சு. அம்மா வந்து என்ன தெரியுமா? இது இங்கே வரும், இங்கே கொப்பளம் வரும், இங்கே கொப்பளம் வரும், இங்கெல்லாம் இது சாதாரண வரும், இதெல்லாம் ஈஸியாக வரும். இங்கே கொப்பளம் வரும், கால் உள்ளங்கால் அடிப்பக்கத்தில் வரும். அம்மா வந்துச்சுன்னா ஆத்தா வந்துட்டா. ஆத்தா வந்து போய் மருந்து கிடையாது வெள்ளக்காரன் காலம் தூக்கிட்டு போய் மாரியம் அம்மன் கோயிலில் போட்டுருவாங்க. அம்மன் கோயில் போட்டுனா மேலே துணியை போட்டுருவாங்க. போட்டுட்டு ஈரும் வராமுக்கு ஒரு சின்ன வியாபாரம் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்படி வீசிட்டு நீ படுத்துக்க வேண்டியது எப்படின்னா 5 நாள் அவனே புண்ணெல்லாம் ஓப்பன் ஆகி சேஃப்டிக் ஆகி செத்து போக போகிறான். கொடையை சூழ்காட்டில் போட்டுவாங்க. இதுதான் மாமூலாக பண்ணுறது. இதை போதா குறைக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு 7 வயசு 6 வயசில் சின்ன வீட்டில் அக்கா கொஞ்சம் தங்கச்சி குழந்தை இருக்குது. அது போய் பக்கத்தில் வச்சுன்னா அந்த வியாபாரம் எடுத்து விட்டு ஆத்தா நீங்கள் படுத்துக்கு நான் வீசி அந்த குழந்தைய பொழுதுக்கு வீசிட்டு இருக்கும். இப்படி 15ஆவது நாள் செப்டிக்காக சாக வேண்டியவ பொழைச்சிட்டான். எப்போ பண்ணி பாருங்கள், சாக வேண்டிய பொழைச்சிட்டான். பொழைச்ச என்ன பொழைச்ச ஒரு வேலை கொடுக்கணுமில்ல. வேலை என்னன்னா 2 கண்ணு ஒழுகி போச்சு. இதெல்லாம் கற்பனை முடியுமா மேடம்? நினச்சி பாருங்க. நல்லா வாழ்ந்துட்டோமா 17 வயசு 2 கண்ணு ஒழுகி போச்சு. என்ன அப்படியே மெல்ட் ஆகி போயிட்டு உள்ள குடி இருக்குது. குடியை தோல் மட்டும் முடிச்சு 2 குடி இருக்குது. நான் ஃபோட்டோ வந்து திருக்குறளுடைய உரைகளில் அலங்காரம் பண்ண போகிறேன். திருக்குறள் உரை இந்த அம்மாவுக்கு கதாநாயகி அந்த கதை போகும்போது வெற்றிமான ஃபோட்டோ அனுப்புகிறேன். 2 கண்ணு ஒழுகி போச்சு. புரிஞ்சு போச்சு. இப்போ சுத்தமாக பிளைண்டு. அப்படியே பார்த்தா புருஷன் எங்கே இருக்கான்னு கேட்டால் பக்கத்தில் நின்றுட்டுக்கான்னா அப்படியே தடை விட்டு போனான். காரை பிடிச்சா நான் இனிமேல் உங்களுக்கு பயன்பட மாட்டேன், நீங்கள் இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த பையனை மட்டும் வளர்த்து ஆளைக்கு விட்டுருங்க அப்படின்னு. படிக்காத அந்த பாமர மனுஷன் சொன்னான், ஏந்தாயி இந்த அம்மா எனக்கு வந்து நான் குருடா இருந்தேன்னா எனக்கு நீ கஞ்சி ஊற்ற மாட்டியாதாயின்னு கேட்டேன்.
2 பேர் கட்டி பிடிச்சி அழுதாங்க. 2 பேர் கட்டி பிடிச்சி அழுதாங்க. அடுத்து வாழ்க்கை தொடர்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 16 வயசு வரைக்கும் அந்த அம்மா இங்கே தோட்டத்து சாலைன்னா தோட்டத்து வீடுன்னு பேர். சாலை என்பது கிராமப்புறங்களில் தோட்டத்து வீடு. சாலையில் அவங்க குடியிருக்காங்க. இப்போ அவளுக்கு தான் இந்த மாதிரி களம்னா என்னன்னு தெரியும். திறந்த வழி சாலைக்கும் திறந்து ஏந்து. இந்த மெயின் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒத்தச்சா போட்டுருக்கும். அதுதான் சமையல் கட்டு. சமையல் கட்டுக்கள் நம்ம தெரியும். என்கிட்ட தான் 15 வருஷம் வாழ்ந்துருக்கா இல்லையா. இதுக்கு அப்படியே போனால் சமையல் கட்டு எச்சு தெரியும். கதவை திறப்பான். கதவை அப்படி உள்ளே போனால் 10 அடி போனால் கீழே வந்து எங்கள் ஊர் பார்த்து அடுப்பு வந்து தரையில் தான் இருக்கும். தரையில் இருப்பு விறகு வைக்கிற பகுதி ஒன்று இருக்குது. இன்னொன்றுக்கு ஓவுன்னு பேர். இது மெயின் பாத்திரம். பக்கத்தில் ஒரு ஓட்டைன்னா அது ஓவுன்னு சொல்லி அது தனியாக சின்ன பாத்திரம் வச்சு பருப்பு வைப்பாங்க. இதை மெயின் சமையல் பண்ணுவாங்க. இந்த பக்கம் விறகு, அந்த பக்கம் பல சாமானம் இருக்கும். சரி, நிதானத்திலே போய் உட்காந்து இதெல்லாம் பார்த்துக்குவான். நேரம் வெளியே வருவா, செவுத்து பிடிச்சிட்டே வருவா. தட்டு போருங்கிறது மாட்டுக்கு போகிற தீனி. அது எங்கே இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அது அப்படியே போவான். நிதானமாக போய் கொஞ்சம் உருவிட்டு வந்து இன்னும் 10 அடி வந்தால் காடியில் மாடு தீனி போட விட. காடிக்கிட்ட வருவா. வந்தோடனே மாடு தெரியும். மாட்டுக்கு அந்த தீனி போடுவா. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவா. அது சாப்பிட்டுருக்குது. நேராக தடவிட்டே வீட்டுக்குள்ளே போய் ஒரு போசி பால் போசி எடுத்துகிட்டு திரும்ப வந்து திமிழுமான கை வச்சு தடவிட்டு வந்து வால் பகுதி வந்து உட்காந்து மடியை தண்ணி அடித்து கண் தெரியாதவா தண்ணி அடித்து பால் கறப்பான். பால் கறந்து பால் எடுத்தால இப்போ கொண்டு போய் காய்ச்சணும். நிதானமாக போய் உட்காந்து அடுப்பை பார்க்கும்போது தீக்குச்சி உரைச்ச ஒரு ஸ்மெல் வரும். எல்லாம் தெரியும் இல்லையா. தீக்குச்சி உரைச்சிங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும். கெமிக்கல் ஸ்மெல் ஒன்று வரும். அது உரைச்சா எரியும் தெரிஞ்சுக்கலாம். அதை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சோன்னா பாத்தியமாக காஞ்சி மூலமாக தீ பற்றிக்கும். எரிய ஆரம்பிச்சோன்னா சூடு நமக்கு தெரியும். இப்போ கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனோடனே பால் பொங்குது. எப்படி தெரியுது? அந்த பாத்திரத்தில் வாப்பான்னு சொல்கிற மேல் அந்த பாடலில் கொண்டு போய் இந்த விரலை உள்ள விடுவான். விரலை விட்டு அந்த நுரை வந்து இந்த இடத்துக்கு வந்தோடனே பால் பொங்க போக வச்சு ஆஃப் பண்ணிக்குவான். இதுக்கப்புறம் வந்து தண்ணி கொண்டு போகணும். தண்ணி வந்து இந்த சாலை சொல்லி ஓப்பன் ஸ்பேஸ்லேருந்து ஒரு 1000 அடிக்கு போனோம்னா கிணத்துல வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு குச்சி ஒன்று இருக்கும். தொலைக்கட்டு இருக்குது. 2 காலத்து ஒரு தாக்கி இருக்குது. தொலை உருளை ஒன்று பண்ணை உருளை ஒன்று இருக்குது. இவன் நேராக சப்போர்ட்டு போகும்போது வண்டி தடம்ங்கிறது 10 அடி தான் இருக்குது. இந்த பக்கம் தப்பி போனால் சோழ சைடு முட்டும். ஓஹோ, நம்ம தப்பாக வந்து இப்படி வந்துடுவான். இப்போ நேராக போய்ட்டு இந்த பக்கம் பத்திக்காடு முட்டும். அது தப்பாக பண்ணி லெவலில் போய் அந்த குச்சியை பிடிச்சி தொலைக்கட்டுக்கு போய் கைத்தை அந்த தொலை உருளை மேலே போட்டு அப்படியே இழுத்து இந்த குடத்தை கட்டி கிணத்துக்குள்ள விடுறான். 40 ஆழ கிணறு. அப்படியே கடற்கன்னு கீழே போகுது. கீழே போய் முட்டின உடனே கை லைட் ஆகிடும். குடம் முட்டின உடனே கை லைட் ஆகிடும். 3 வாட்டி ஆட்டினோடனே தண்ணி மண்டுக்கும். இடது கையில் 10 தடவை, வலது கையில் 10 தடவை. இடது 10 தடவை ஒரு 40 டைம்ஸ் எடுத்தோடனே குடம் மேலே வந்து கணக்கு போட்டுக்குவான். கை நீட்டின குடம் அங்கே இருக்குது. எடுத்துருவான். அடுத்த கூட கட்டிடுவான். இப்படி எடுத்துகிட்டு யார் துணையும் இல்லாமல் அந்த அம்மா ஒன்று தலையில் ஒன்று இடுப்பில் வச்சு கொண்டாந்து மாட்டுக்கு தாடி கொட்டுவான். குழந்தை காக்கு குளிப்பாட்டுக்கு அண்டா தண்ணி காய வைப்பான். இப்படி எல்லாம் சேர்ந்து வாழ்ந்து அந்த பெண்மணி பிறகு ஒரு பெண் குழந்தை பெற்றாள். அப்புறம் 2 பசங்க பெற்றான். எல்லாம் பெருசானாங்க. அது பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. பெரிய பையன் வந்து நேராக செம்மனார் கோயிலில் போய் ரைஸ் நெல் வியாபாரம் பண்ணான். அங்கேருந்து கேரளாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு 3 குழந்தை பிறந்துச்சு. 2வது குழந்தை பெண் குழந்தை. மோடி அரசாங்கத்தில் முதல்ல பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது நிதியமைச்சரில் இணை செயலராக இருந்த ராமலிங்கம் என்பவருக்கு அவன் பேத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 14 வயசு செத்துருக்க வேண்டியவ 86 வருஷம் வாழ்ந்து புருஷன் செத்து போனதுக்கப்புறம் 2007 செத்தான். இந்த மாதிரி மகத்தான பெண்கள் மண்ணில் வாழ்ந்த பூமி. படைப்பு கடவுள் நீங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. வாழ்க வாழ்க வாழ்க. வணக்கம்.